வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் அப்பா. நாங்கள் சூரியகுமார். இப்போ தான் முதல் நம்ம சேனல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ இதை கொடுத்து பார்க்க போகிறோம்னா, சமூக நீதிக்காக நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய பார்வை தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தாசில்தார்ட்ட எல்லாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. அதில் வந்து விஓ கிட்ட வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, லவ் மேரேஜ் பண்ணவங்கலாம் இன்டர்காஸ்ட் மேரேஜ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்ட உடனே அவங்க ஜாதி சர்டிஃபிகேட்டில் குழந்தை பிறந்துட்ட உடனே அப்பா ஜாதியில் வாங்குறதா இல்லை அம்மா ஜாதியில் வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு எந்த கம்யூனிட்டியில் வாங்குறது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு கன்ஃபியூஷன் வரும். அதுக்கு வந்து சிஎம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருந்தாரு. எந்த கம்யூனிட்டியில் அப்பா எந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜியோ இருக்குது. அதை வந்து விஓக்களுக்கு தாசில்தார்களுக்காக நான் விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். இது மொதல் அப்டேட்டு. இதே வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் கேரளா சிஎம் பினராயி விஜயன் வந்து அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பற்றி விழிப்புணர்வு பண்ணியிருக்கிறாரு. மத்திய அரசு கோரிக்கை வச்சிருக்காரு. இதுவும் ஒரு அப்டேட்டு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இப்போ வந்து கன்வெர்ட் ஆகிட்டு நிறைய பேர் வந்து வேறு மதத்துக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிசி முஸ்லீமு, எம்பிசி முஸ்லீமாக வரணும்னு சொல்லிட்டு முதல்வர் கூட கடிதம் கொடுத்துருக்கான். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கன்வெர்ட் ஆகிட்டு வேறு ஜாதிக்கு போய்ட்டு அவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற இடஒதுக்கீட்டை பற்றி கோரிக்கை கொடுத்துருக்கான். அதுவும் பரிசீலனை இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து கலப்பு திருமணம் பண்ணிட்டு வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து டைரக்ட் டீச்சருக்கு பொசிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை கொடுத்துருக்கான். கலப்பு இது வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்த ஜீவா அதுவும் கோரிக்கை கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா டீச்சருங்க வந்து வேறு மதத்துக்கு கன்வெர்ட் ஆகிட்டு சிறுபான்மையின பள்ளியில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வந்து டைரக்ட் போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கும் வந்து விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா உத்தமர் காந்தி அவார்டு வந்து 10 லட்சம் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து 1 கோடி கொடுக்கறதுக்கு கூட அவார்டுக்கு நான் தான் கோரிக்கை கொடுத்தேன். அதுவும் சக்ஸஸ் ஸ்டோரி தான், என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரி தான். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா சமத்துவபுரத்தில் அதிகமாக ஜாதி மதம் இனம் மொழியெல்லாம் பார்க்காம வீடு வாங்கி வசிக்கிறதுக்கு வந்து அதிகமாக வீட்டு வசதித்துறைக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் முதல்வருக்கெல்லாம் கோரிக்கை கொடுத்துருந்தேன். அதுவும் என்னோடய கோரிக்கை மட்டும்தான். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தோம். அப்புறம் எம்பிசி முஸ்லீம்க்கு கோரிக்கை கொடுத்துருக்க பார்த்தோம். அதே போல் வந்து உத்தமர் காந்தி அவார்டு பார்த்தோம். அதே போல் வந்து சிறுபான்மையினர் பள்ளியை பார்த்தோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் அவார்டுக்கு வந்து மாவட்ட ஆட்சியராளர் பரிந்துரை பண்ணேன். அவர் சமூக நீதிக்காக போராடினவர். அதுவும் எனக்கு கொடுக்கல. ஆனால் அதுக்காகவும் எனக்கு பரிந்துரை கிடைச்சிது, ரெஃபரன்ஸ் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கும் வந்து அதிகமாக கோரிக்கை கொடுத்துருக்கேன். 8 லட்சம்ன்றது 15 லட்சம் வரை இடபிள்யூஎஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா பெரியார் நூலகம் வந்து சமத்துவத்தை நிலைநாட்டுறதுக்கு சமூக நீதி நிலைநாட்டுறதுக்கு வந்து எங்கள் பர்கூர் கான்ஸ்டியூன்ஸில் அப்ரூவ்டும் வாங்கியிருக்கேன். அது இன்னும் கட்ட ஆரம்பிக்கல. அதை பற்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக பர்கூர் வந்து பெரியார் நூலகம் அமைச்சு கொடுப்பேன். இது என்னோட சமூக நீதிக்கான ஒரு சிறிய பார்வை தான். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ.